அப்பம் மாற்று தலையோ போலே அதை யானக்கும் போலே சிங்கத்தல ஐயா அருக்க தலைமுறைக்கு எட்டு நாளா அம்மாளுக்கு கண்ணெல்லாம் எரியுது கை காலெல்லாம் நோவுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகத்தின் தலை முளைக்கு இப்படியே ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 8 நாள் நடக்கு காலாகிய பார்வதியை எண்ணினா 8 நாளாக அம்மா யுத்தம் செய்தா ஒவ்வொரு மிருகமாக எடுத்து வந்து 9வது நாளையிலே சண்டாள மகிஷாசுரன் உயிரை எடுத்து 10வது நாள் விஜயம் பெற்று வந்ததுனாலதான் தசமனம் 10 அதுக்குத்தான் தசரா அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி பெற்ற நாள் தான் விஜயம் பெற்ற நாள் விஜயதசமி. என் நாயாகப்பட்டவா 9வது நாளையிலே அக்காளாகிய பார்வதி எழுதினா அக்கா பார்வதி மகடாசுரனை சத்தானம் முடிப்பதற்கு வழிமுறையே சொல்லுனார். அம்மா ஆண்களாலையும் ஆயுதத்தாலையும் அழிவு வேண்டாம்னு கேட்டுறான். அதனால நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும். கோர பல்லை புடுங்கி சூழ் ஆயுதமாக எடுத்து அவனை வதம் செய்தையானா அவன் தொண்டையில 2 லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் இருக்கு வரைக்கும் அவனுக்கு அழிவு கிடையாது. அவன் உயிர் போயிடும். ஒரு சொட்டு முதலம் விழுந்தா 1000 மகடனா வருவேன்னு வர வாங்கியிருக்கான். முதலம் பூமியில் விழாமல் சம்பாரம் முடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு 9 ராத்திரி அம்மா அவனை காத்துறது சம்பாரம் முடிக்கிறதுனாலதான் நவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. 10வது நாள் தசம் என்றால் 10 தசரா என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகமா எழுந்திரிச்சு வந்ததுனால நீங்க வேஷம் போட்டு போறோம். ஒவ்வொரு மிருகம் மாதிரி கரடி மாதிரி சிங்கம் மாதிரி புலி மாதிரி குலசைக்கு வேஷம் போட்டு போறாங்க. அதுக்குத்தான் இந்த அடையாளத்துக்கு தான் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி 9ஆம் நாளையிலே பார்வதாதேவி சொன்ன போது என் நம்பிக்கை ஆட்டு நன்று உயிர் என் கையில கொல்லாம இருக்க நம்ப மாட்டேன்டா என்று அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் நினைக்கிறான். கொலையா நடுங்குறாங்க. அம்மா போற பல்ல புடுங்கின விரு சடைய உழைத்தா தாயே என்று வணைந்தான். இனி ஒன்றிடத்திலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது. என் உயிர் உனக்கு வேண்டுமே. ஆனால் நீ எனக்கு ஒரு வரத்தை கொடு. பூலோகம் எந்த இடத்திலே எங்கு நீ அமர்ந்திருந்தாலும் உனக்கு முன்னால முதல் மகனாக நான் தான் வந்திருக்கணும். அப்படியே இருக்கட்டும் மகனே. அப்படி அம்மாளுக்கு முன்னாலே நீ தலைமகனும் அமர்ந்திருந்தையானா என் மகனை அம்மாளுக்கு முன்பூசை அவனுக்கு பின்பூசை சாப்பிட மாதாவுக்கு மாமிஷம் மகளுக்கு மாதாவுக்கு மகனுக்கு வேப்பம் கூட இணைந்து வெட்டு மறி உனக்கு என்ற வரங்களை கொடுத்து தாயாகப்பட்ட முப்படாதி முத்தாரம்மா என் சந்தனமாரி காலை 8 பேர்களுமாக அவன் விரிசடைய உரைத்து போற பல்ல புடுங்கினா அம்மா 8 பேர் ஆங்கார ஓங்கார சர்வத்தை கொண்டு அவன் மகுடன் மணி குடல அவன் மாலையாக அவன் குடல்
அதை எண்ணினா மனதில இவர் ரத்தத்தை கூட பூமியில் விடக்கூடாது இல்லை என் தாயாகிய 8 பேர்களுமாக அம்மா உதரமாக குடிக்காத அம்மாளுக்கு சைவம் மதுர சம்சாரம் முடித்து அவன் முதலத்தை குடிச்சதுனாலதான் அம்மாளுக்கு மாமிசம் அப்படி அம்பிகை 8 பேர்களுமாக ஈசனையே பார்க்கணுமே பார்க்க வேணும் அப்ப எடப்பா பகவான் அம்மா 8 பேரும் ஆடுறத பார்த்து நடுக்கிறாரு பார்வதி அங்க பாரு உன் தங்கச்சி எப்படி வர இடமாக இருப்பிடம் தருவதாக நான் சொல்லி இருந்தேன் அம்மா இப்ப அவ வார நிலைமைய பார்த்தா இடப்பாக இருப்பிடம் கொடுக்க முடியாது கோபம் கிரணும் அவ கோபம் தடையணும்னா என்ன ஐடியா குழந்தைய கண்டாதான் கோபக்காரங்களுக்கு கோபம் தீரும் அதனால அவன் மடியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 6 மாத பிள்ளையா வந்து உட்கார்ந்துருக்கேன் ஒரு பொய் சொல்லிடு அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கிடுவோம் ஆண்டவனாகிய பகவான் 6 மாத குழந்தையாகி அங்கிருந்து 8 பேர் வந்தா ஏ அக்கா படிகளுக்கு பேருக்காரு அமைதியா வாழாயி படிகளுக்கு போனாரா என்னைக்கு போனாரு நான் போய் 8 நாள் ஆச்சு அன்னைக்கே போயிட்டாரா ஆமா நான் போகும்போது நீ சும்மா தானே இருந்தேன் இப்ப உன் மடியில ஒரு பிள்ளை இருக்கு யாரு பிள்ளையா இருக்கும் சந்தேகப்படாத நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை குழந்தை ரொம்ப அழகா இருக்கு பாரு குழந்தைய கூட நான் ஒரு முட்டை கொடுத்துருந்தாரு அம்மாக்கு இந்த பிள்ளைக்கு ரத்த வர பிடிக்காது நீ மகள சந்தாரம் முடிச்சு ஆங்கார ஓங்கார சொர்க்கமா வந்திருக்க பிள்ளை உன்னை பார்த்த பயப்பட அப்படி பார்க்காதுன்னு நெல்லிய போட்டு மூடி வச்சான் அம்மா பார்த்தா ஊரா விட்டு பிள்ளைனா இவளுக்கு ஏன் இவ்வளவு உருந்து வந்து கடைக்கண்ணால் பார்த்தா சிவனுக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை கண்டா இனிமணி தபசல் மாதிரிலாம் ஏ அக்கா பார்வதி சிவன் படைத்த பிள்ளை யாரும் காணாத வெறுவெட்டானே உண்டு முக்கண்ணனை தவிர 3 பேர் யாருக்கும் கிடையாது இந்த குழந்தைக்கு நெற்றில ஒரு கண் இருக்கா இன்னொரு வரைக்கும் கடவுளை காணும்னு பொம்பளை சொல்லுவாள கத்தனைக்கு ஆனவே என் கடவுளை காணுவேன் பூசனைக்கு ஆனவே என் புருஷனை காணுவேன் சீனருக்கு ஆனவே என் சீமானை காணும்பா அத மாதிரி நீ ஒரு வீட்டுக்கார மடியில போட்டுட்டு பக்கத்துல பிள்ளைனா எங்களை சொல்ல 8 பேரு எங்களுக்கா பார்வதி அங்களுக்கு அங்க இங்களுக்கு சிவனுக்கு வேதனை தாக்க முடியல இவ 8 பேரும் சேர்ந்து நம்மள இந்த இளவர்களுக்கு என்ன கேட்டா குழந்தை என்று சொல்லலாமா பிள்ளை என்று அடுத்த குழந்தை என்று சிவனாரே பார்வதியா குழந்தை என்று
இல்லையா அங்க இங்கு இழுத்தா பிள்ளை இனத்துக்கு ஆகும். பார்வதி அம்மா கட்டாம இருக்கா ஆத்மா முன்னாடி வளர்க்காம இருக்கா சவு மிட்டாயா ரெண்டு பேரும் பச்சை பச்சை ஒன்றையா 20 அழகான பகவா அப்பதான் நினைச்சு பார்த்தாரு ரெண்டு பேரும் சக்தி ஒரு பிள்ளைய நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 6 மாத பிள்ளை சொல்வோம் பண்ணிட்டோம். இவள இந்த இழுவை இருக்கா வெட்கப்பட்டு நம்மளை விட்டுட்டு ஓடணும். கை வேற கால் வேற பிச்சு என்று இறைவனாகிய பகவான் நம்ம கண்ணில வெட்கப்பட்டு ஓடணும். கையை விட்டு நழுவி ஈசானிய மூலையில ஆண்டவனாகிய பகவான் ஒரே பிறந்த சர்வமா நிர்வாண ஈஸ்வரன் தான் போய் நின்றுட்டார். ஆமா வயலூர் நிர்வாண போறோம் அம்மாவாசை இருக்கு பாத்தியா நல்ல வேலை நிறுத்தீங்க. அமாவாசத்திலே அஷ்டமி நவமி ஒட்டி ஐயா இப்படி ஒரு சொர்வத்தை எடுத்துட்டாரு. இந்த அம்மா வெட்கப்பட்டு அன்று திரும்பினா வடக்கு முகமா உனக்கு வெட்கம் இல்ல இப்படி நிர்வாண மூலம் பார்க்கும்போது எப்படி அவருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுன்னு ஆள் வரல. பார்க்கும்போதே எப்படியா இருக்கு அதிகமா தான் இருக்கு. பிள்ளையா பால்வழி முகமா நிக்கியரை செய்வதெல்லாம் செஞ்சு போட்டு இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பேரு யார் பக்கம் போகணும்? அம்மா ஒன்னாலதானே இந்த பிள்ளை பதிவு செஞ்சோம். நீ எல்லாம் வச்சுக்கிடணும். அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பேரு? அம்மா ஒரு புலவையும் அப்பறையும் எடுத்து கொண்டு ஓடி வந்து கடவுளான பகவானுக்கு ஓட்டம் வந்து சுமகாரி இறக்குனாலே ஓட்டம் வந்து இறக்குவாரா ஓட்டம் வந்து அண்ணி மாறி இறக்குனாலே ஓட்டம் வந்து மாறி இறக்குவாரா நாவதில ஓட்டம் செய்த பலகாரங்களை எல்லாம் வடக்குத்தி அம்மாவுக்கு சூழலிட்டு ஆண்டவா நாம் பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வருகிறேன் என்று 8 பேர் வரங்களை பெற்றுக் கொண்டு வண்டிக்கார வைரவன் மகளை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். கண்ணன் பார்த்தார் போற வேகத்தில் இந்த பச்சை முத்தால போன உலகத்தை அழைச்சிருவாரு. ஒரு பாட்டியாக வடிவம் கொண்டு கைலாச மலையில ஒரு குடிசையை கட்டி அண்ணன் 2 காலை கட்டி வெற்றில எழுதிட்டு இருக்காரு. பாட்டி பூலோகம் போகணும் இது வழியாக போகலாமா? வழி இதுலாமா? நேரம் இது இல்ல. நீங்க 8 பேரை பார்த்தா சின்ன பிள்ளையா தெரியுதுல. இன்று என் குடிசையில தங்கி நீங்க நாளைக்கு காலையில போங்க. பெரியவங்க சொன்னா அண்ணன் பெருமாள் மாதிரி 8 பேரும் தங்கினார்கள். என் பெருமாள் கோபால கண்ணை 3ஆண்டாமல் வேலையில அம்மா நல்ல பச்சரிசி பத்தியடா உப்புலா கூழ் குடிச்சா துள்ளு மாவை சாப்பிட்டா குண்ட மயக்கம் துண்டனுக்கு அம்மா அசந்து தூங்குறா. இதுதான் சமயம் என்று முத்து பொட்டு நாளுக்கு மணலை குவித்தா என் பெருமாள் தலையை தூக்கி வைத்து முத்து பொட்டனுக்கே கையெடுத்தார். பூமியை வளைத்து தாலி பானையாக்கி பாறையை அடுப்பாக்கி அக்கினி தேவனை ஏவல் செய்து
ஏவல் செய்து ஆதி சேடனை வத்தாக்கி முட்டை போட்டு வறுத்தாரு. வருத்தால் ஒரு முத்து கருகு ஒழுங்க அம்மா மேல தெரிச்சு விழுது. பதறி முடித்தா அண்ணா கண்ணா வரவாங்க நேரமெல்லாம் அழைக்கிறாயே, எங்களால் எப்படி என்ன இனி வாழ முடியும்? தங்கைமார்களே, பகைத்தவர் வல்லவரான வையகத்திலே வருத்த முத்து முளைக்கும். பகைத்தவர் அண்ணன் கோபாலன் பெரியவரான கோயிலத்திலே முளைக்கும். அம்மா அடுப்புக்குள்ள விழுந்து இருந்த இவளுக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பேர் கொடுத்து இந்த வருத்த முத்து வையகத்திலே முளைக்கிற மனம் முளப்பாரிகள் அதுக்குத்தான் முளப்பாரி போடுதோம். அப்படி மரங்களை பெற்று அத்தாதன் கைட்டு வரும்